guys, good evening. கோதுமை புட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்களா? வாங்க. கோதுமை மாவை வறுத்து எடுத்துக்கணும். வறுத்து எடுத்து செஞ்சிங்கன்னா இந்த குழகுழப்பு இல்லாமல் இருக்கும், நல்லாயிருக்கும் உதிரி உதிரியாக புட்டு. அதனால் வறுத்து எடுத்துக்கோங்க. இது வறுத்த மாவு நீங்கள் வறுத்து எடுத்துக்கோங்க. கருகாமல் லைட் சூடு பட்டால் போதும், வறுத்து அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. வெதுப்பாக சுட தண்ணி வச்சு பிசைஞ்சுக்கோங்க. தண்ணி லைட்டாக விட்டு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க உதிரி உதிரியாக. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசைஞ்சுக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு போட்டு இந்த அளவுக்கு பிசைஞ்சுக்கோங்க. இந்த அளவுக்கு பிசைஞ்சு இப்படி பிடிச்சா அப்படி உருண்டை மாதிரி வரணும், உதிரியாக இருக்கணும். இந்த அளவுக்கு பிசைஞ்சு ஆவி கட்டிக்கலாம். இப்போது வாங்க. ஆன் பண்ணிக்கோங்க. தண்ணி கொதிக்கிட்டோன்னு வச்சு போட்டுக்கலாம். தண்ணி காஞ்சிடுச்சு. இப்போ மாவு ஆவி கட்டிடலாம். வாங்க, ஒரு துணி ஒன்று போட்டு மாவு ஆவி கட்டிடலாம். இதில் தேங்காய் திருக்கி வச்சுக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு தேங்காயும் கொஞ்சம் போட்டு மேலே கோதுமாவும் போட்டு செய்யும்போது நல்லா வாசமாக நல்லாயிருக்கும். தேங்காய் வெந்து வரும்போது மீதம் உள்ள மாவையும் போட்டுடலாம். நாங்கள் தேங்காவை மேலே போட்டுட்டு மூடிடலாம். மூடிடலாங்க. மூடிட்டு ஒரு 20 நிமிஷம் வேகட்டும். சிம்மிலேயே வைங்க. ரொம்ப சிம்மில் வச்சிடாதீங்க, நார்மலுக்கு கொஞ்சம் கம்மி வச்சு ஒரு 20 நிமிஷம் வேக விடுங்க. 20 நிமிஷம் கூட வேண்டாம், ஒரு 1/4 ஹவர்னால் போதும். ஏற்கனவே வறுத்து எடுத்த மாவு தானே, சீக்கிரம் வெந்துடும். கொஞ்ச நேரம் வேகட்டும்.